அப்போல்லாம் நல்லா பேசிட்டு தான் இருந்தார். இல்லை பேசலை, அவர் பேசலை. என் பையன் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாங்கும் போது பையன் தலையில் கை வச்சார். பேச்சு வரல, அப்போ பேசலை. என் பையனுக்கு ஒரு 13,000 ஒரு சென்ட் கிஃப்ட் கொடுத்தாரு. அவர் எப்போதுமே ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவார். ஒரு அந்த சென்ட் அங்கே வந்தார்னா இங்கே வாட வரும். அந்த ஒரு புது சென்ட் பாட்டில் என் பையனுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாரு. அன்றைக்கி தான் நான் வந்து அவர் கடைசியாக க்ளோஸாக பார்த்தது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 14. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம தலைவர்கிட்ட நம்ம வந்து நான்லாம் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன். மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவார். அந்த மணிக்கணக்கில் பேசுகிறதுல வந்து அரசியல் வந்து 15 நிமிஷம் தான் பேசுவார். நான் வந்து அவரோட ரொம்ப ஜூனியரு. சினிமாவிலும் சரி அரசியலும் சரி ரொம்ப ஜூனியரு. ஆனால் அவர் வந்து நம்மக்கிட்ட கலந்துக்குவார், பேசுவார். அதெல்லாம் நமக்கெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய 152 57 படங்கள் ஹீரோவாக நடித்தவர். நான் வந்து சின்ன சின்ன வேஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவை பற்றி பேசுவார், சினிமா டைரக்டரை பற்றி பேசுவார். ஆனால் எங்கேயுமே எந்த டைரக்டருமே வந்துட்டு சார்ன்னு தான் சொல்லுவார். மரியாதை குறைவெல்லாம் பேசுவார். எங்கே பேசினாலுமே சார்ன்னு தான் சொல்லுவார். இன்ஃபேக்ட் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்கூடாக பார்த்தது, ராமநாராயணன் சார்கிட்ட ஃபோன் வருது. இவர் வந்து சேர்லேருந்து எந்திரிச்சு பேசுகிறாரு ஃபோனுக்கு. அதே மாதிரி ஒரு தடவை எஸ்ஐசி சார்கிட்ட இருந்து, இது ஆஃப்டர் தட் ரொம்ப நாள் கழிச்சு எஸ்ஐசி சார்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சேரில் உட்காந்து வர எந்திரிச்சு, டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறார். அவங்க பார்க்க போகிறதில்ல, நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா, படுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, நின்றுட்டு இருக்கிறீங்களா, ஆனாலும் அந்த மரியாதை. ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் ஏற்றி விட்ட ஏணி, புரியுதுங்களா? இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் கால் மேலே காலை போட்டு ஒரு படம் நடித்து ஓடினால 2வது படத்தில் 0 குடிச்சிட்டு டைரக்டர் வந்தால் கூட மதிக்கிறது, மரியாதை கொடுக்கறது கிடையாது. பட் இவர் வந்து அந்த மரியாதை கொடுத்தார். நம்ம அதை வந்து பார்க்குறோம். அதான் சொல்கிறேன், அந்த குவாலிட்டிலாம் வந்துட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 37 வருஷம் நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறேன். அந்த குவாலிட்டி வந்து யாருக்குமே கிடையாது. ஸோ நம்ம அன்றைக்கி தான் நான் அவரை வந்து கடைசியாக வந்து க்ளோஸாக பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிசம்பர் 28 மார்னிங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏர்லியராக வந்து நியூஸ் வந்துடுச்சு. எனக்குலாம் வந்துட்டு ஒரு 6:30 எனக்கு நியூஸ் வந்துடுச்சு. பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது 8:30 மேலே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே போனது. அவர் வீட்டுக்குள்ளே நான் போனது நான் தான். கடைசி வரையும் கூட இருந்தீங்க? நான் 2 நாளுக்கு கூட இருந்தேன். நான் 2 நாள் சாப்பிடல, 2 நாள் தூங்கலை. சரி, நம்ம ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு விலாசம் கொடுத்தவர் அவர் தான், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தது அவர் தான். ஏன்னா நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன், ஒரு அரசியலில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் தலைவர் தான். நான் எப்போதுமே எங்கள் தலைவரை வந்து கையில் வச்சுருப்பேன். எப்போதுமே என் கூடயே இருப்பார் அவர். எனக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தது அவர் தான், சினிமாவிலையும் சரி அரசியல். ஏன்னா நிறைய பேர் அவருக்கு வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் நான் வந்து நல்லதோ கெட்டதோ அவர் கூடயே தான் இருந்தேன். இப்போவும் நான் அவங்க எப்படி கேப்டனுக்கு நம்ம உறுதுணையாக இருந்தோமோ அதே மாதிரி அவங்க விசுவாசமாக இருந்தோமோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். ஏன்னா சார், பணம் இன்றைக்கி வரும் போவோம் சார், பதவி இன்றைக்கி வரும் போவோம், மனுஷால் கிடைக்க மாட்டாங்க.